கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார். அது அவர் இருதயத்துக்கு விசனமாயிருந்தது. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றார். கர்த்தர் மனுஷனுடைய அக்கிரமத்தை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். மனுஷன் துணிகரமாய் பாவம் செய்யும் போதும் அவன் தொடர்ந்து பொல்லாத காரியங்களை செய்யும் போதும் கர்த்தர் அவனை சும்மா வேடிக்கை பார்த்து கொண்டு நிற்க மாட்டார். மனுஷனுடைய துன்மார்க்கத்தை பார்க்கும்போது கர்த்தருடைய இருதயம் வேதனைப்படுகிறது. அவர் பாவிகளின் நிமித்தமாக மனஸ்தாபப்படுகிறார். கிருபையும் அன்பும் உள்ள தகப்பன் தன் பிள்ளைகள் பாவம் செய்வதை பார்த்து மனவேதனைப்படுவார். பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் முரட்டுத்தனமாய் நடந்து கொள்ளும் போது தகப்பனுடைய மனது வேதனைப்படும். தன்னுடைய பிள்ளைகள் தப்பு செய்யும் போது அவர்களுடைய தகப்பன் அவர்கள் மீது கோபப்படுவார். அதோடு தகப்பன் மனவேதனையும் படுவார். அவர் தன் பிள்ளைகள் நிமித்தமாக மனஸ்தாபப்படவும் செய்வார். இந்த வசனத்தில் கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தருடைய மனது நிம்மதி இல்லாமல் கலங்கவில்லை. கர்த்தருடைய மனதை யாராலும் கலங்க பண்ண முடியாது. கர்த்தர் எப்போதுமே சீராகவும் உறுதியாகவும் சிந்திக்கிறவர். கர்த்தருடைய நீதி அவருடைய மனதை தாங்குகிறது. மனுஷருடைய துன்மார்க்கத்தை பார்த்து கர்த்தருடைய மனது ஒருபோதும் குழம்பி போவதில்லை. ஆனாலும் கர்த்தர் மனுஷனுடைய அக்கிரமத்தை பார்த்து மனஸ்தாபப்படுகிறார். கர்த்தருடைய மனஸ்தாபம் அவருடைய நீதியையும் பாவத்திற்கும் பாவிகளுக்கும் விரோதமான கர்த்தருடைய பரிசுத்தமான கோபத்தையும் வெளிப்படுத்துகிறது. கர்த்தர் பாவத்தை வெறுக்கிறார். கர்த்தர் வெறுக்கிற பாவத்தை நாமும் வெறுக்க வேண்டும். நம்முடைய பாவம் கர்த்தருடைய இருதயத்திற்கு விசனமாய் இருக்கக்கூடாது. நம்முடைய பாவத்தை நாம் உணர்ந்து நம்முடைய இருதயத்தில் நாம் விசனப்பட வேண்டும். நாம் பாவத்தை விட்டு விலகி பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டும். தேவனுடைய மனது ஒருபோதும் மாற்றமடைவதில்லை. ஆனாலும் தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார் என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தர் மனஸ்தாபப்பட்டாலும் அவர் மனம் மாறுகிற தேவன் அல்ல. மனம் மாற கர்த்தர் ஒரு மனுஷன் அல்ல. கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய வழியை மாற்றுகிறவர் அல்ல. மனுஷன் கர்த்தரை விட்டு விலகி போகிறான். அவன் கர்த்தருடைய சமூகத்திலிருந்து விலகி பின்வாங்கி போகிறான். அவன் போக வேண்டிய பாதையை விட்டு விலகி வேறு பாதையில் போகிறான். மனுஷனே பாதை மாறுகிறவன். கர்த்தர் ஒருபோதும் தம்முடைய வழியை மாற்ற மாட்டார். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினதை கர்த்தர் பார்க்கும்போது அவருடைய இருதயத்தில் மனஸ்தாபமும் விசனமும் பரிசுத்தமான கோபமும் உண்டாயிற்று. கர்த்தர் மனுஷர் மீது பிரியமாய் இருந்தாலும் அவர்கள் செய்கிற அக்கிரமத்தின் மீது பிரியப்படவில்லை. மனஸ்தாபப்படுவதும் விசனப்படுவதும் கர்த்தருடைய சுபாவம் அல்ல. மாற்றம் மனுஷனிடத்தில்தான் ஏற்பட்டிருக்கிறது. கர்த்தரிடத்தில் மாற்றம் ஏற்படவில்லை. கர்த்தர் என்றும் மாறாதவர். கர்த்தரே மனுஷனை சிருஷ்டித்தார். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் இப்போது மனஸ்தாபப்படுகிறார். மனுஷனுடைய அக்கிரமத்தின் நிமித்தமாக கர்த்தர் மனஸ்தாபப்படுகிறார். அவர் மனுஷனை உண்டாக்கினதற்காக மனஸ்தாபப்பட்டாலும் அவனை ரட்சிப்பதற்காக ஒருபோதும் மனஸ்தாபப்பட மாட்டார். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகி இருப்பதினால் அவனை நிக்கிரகம் பண்ணுவது கர்த்தருடைய சித்தமாயிற்று. நாம் பல சமயங்களில் நாம் செய்த பாவங்களுக்காக கர்த்தரிடத்தில் நம்முடைய மன வருத்தத்தை தெரிவிக்கிறோம். அதே வேளையில் நாம் பாவத்தை விட்டு விலகாமல் நாம் செய்த பாவத்தை திரும்ப திரும்ப செய்கிறோம். நாம் கர்த்தரிடத்தில் பாவ அறிக்கை பண்ணுவது ஒரு சம்பிரதாயம் போல மாறிவிடுகிறது. நாம் தொடர்ந்து பாவம் செய்வோம் என்றால் கர்த்தருடைய கோபமும் சாபமும் நம் மீது தங்கி இருக்கும். நம்முடைய பாவத்தினால் நாம் தேவனை துக்கப்படுத்துவோம், அவரை மனஸ்தாபப்படுத்துவோம். நம்முடைய பாவங்கள் கர்த்தருடைய இருதயத்திற்கு விசனமாயிருக்கும். பாவிகள் மீது தேவனுடைய நீதியான நியாய தீர்ப்பு வரும். தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்கினதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டதோடு சும்மா இருந்து விடவில்லை. அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள்,
ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கிறவைகளை நிக்கிரகம் பண்ணுவேன். நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமாயிருக்கிறது என்றும் சொல்லுகிறார். இந்த வசனத்தில் நிக்கிரகம் பண்ணுவேன் என்னும் வார்த்தைக்கு அழுக்கை முற்றிலுமாய் துடைத்துவிட்டு சுத்தம் பண்ணுவேன் என்று பொருள். இந்த பூமியிலே பாவம் செய்கிற எல்லோரையும் கர்த்தர் அழித்து போடுவார். அவர் பூமியை சுத்தம் பண்ணுவார். மனுஷன் பாவம் செய்யும் போது கர்த்தருடைய ஆவியானவர் அவனுக்கு விரோதமாக போராடுகிறார். மனுஷன் கர்த்தருடைய எச்சரிப்பின் வார்த்தைக்கு செவி கொடுக்காமல் தொடர்ந்து பாவம் செய்யும் போது கர்த்தர் மனுஷனை நிகிரகம் பண்ணுகிறார். இது கர்த்தருடைய பரிசுத்தமான நீதியான தீர்மானமாயிருக்கிறது. கர்த்தருடைய நீதியினால் ஒருவரும் நிக்கிரகமாவதில்லை. கர்த்தர் தம்முடைய நீதியினால் யாரையும் அழிப்பதில்லை. தங்கள் பாவத்திற்கு மனம் திரும்பாத பாவிகள் தங்கள் பாவத்தினால் நிக்கிரகமாகிறார்கள். அவர்கள் தேவனுடைய கிருபையை அசட்டை பண்ணினவர்கள். அவர்கள் தங்கள் பாவத்திற்கு மனம் திரும்ப மறுத்தவர்கள். அவர்களுடைய அழிவுக்கும் நிக்கிரகத்திற்கும் அவர்களுடைய பாவமே காரணம்.